உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் இரவு செய்திக்காக நெதர்லாந்திலிருந்து இணையவள செய்தி தொகுப்புடன் செல்வி நித்யானந்தன். யாழ் மாவட்ட சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு பிடியாணை பிறப்பிக்க கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுளா ரத்நாயக்க உத்தரவிட்டுள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்பொழுது தொடர்ச்சியாக ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் யாழ்ப்பாண மாவட்ட பிரதிபலிப்பாளர் GN சூரியராஜா தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி வருவதால் அடுத்த சில நாட்களுக்கு அதன் வளர்ச்சி சாத்தியம் என்பதாலும் 12 ஆற்றுப்படுக்கைகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் வடக்கு மற்றும் மத்திய கிழக்கு மாகாணங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறுகிறது. 2023 ஆண்டு இந்தியாவுடன் கைச்சாத்திட்ட தொலைநோக்கு ஆவணத்தை தற்பொழுதைய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இந்தியாவின் முன்னேற்றம் சாதனைகள் உலகளவில் கவனம் பெற்றுள்ளது என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது. இதனால் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களுக்கு அதிகன மழைக்கான ரெட் அலர்ட் அதாவது சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதானி மீதான இலஞ்ச புகார் குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்று கோரி குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் நாளிலேயே லோகசபா, ராஜ்யசபாவிலும் எதிர்க்கட்சி மந்திரிகள் அமளியில் இறங்கியுள்ளார்கள். இதனால் இரு சபைகளிலும் அலுவல்களும் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. பாங்காக், ஹாங்காங், தாய்லாந்து போன்ற நாடுகளில் பெண்களின் பாலியல் தொழிலை பிரத்யேக வழிவகை செய்து தரப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. தொழில்துறையிலும் சரி, கல்வி, வேலை, ஆராய்ச்சி உள்ளிட்டவற்றிலும் முன்னணி நாடாக உள்ள ஜப்பானிலும் முக்கிய நகரம் ஒன்றில் பாலியல் சுற்றுலா தலமாக மாறி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பிரித்தானியாவில் மீண்டும் ஒரு பொது தேர்தல் நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் பிரதமராக பொறுப்பேற்றுள்ள கெய்ர் ஸ்டார்மர் அரசின் நடவடிக்கைகள் மீது மக்களுக்கு திருப்தி இல்லை என தோன்றுகிறது என தெரிய வந்திருக்கின்றது. அமெரிக்க இராணுவத்தில் உள்ள திருநங்கைகள் தடை செய்யும் உத்தரவை டொனால்ட் ட்ரம்ப் வெளியிடுவார் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. இந்த உத்தரவால் சுமார் 15,000 இராணுவ வீரர்கள் வரை பாதிக்கக்கூடும் என நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இவர்கள் இராணுவத்தில் சேவையாற்ற தகுதியற்றவர்கள் என அறிவிக்கவும் முடிவாகி இருக்கின்றது. இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவு வழங்கும் நாடுகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இஸ்ரேலிய தலைவர்கள் இருவர் மீதும் மரண தண்டனை விதிக்க வேண்டும், கைதானை அல்ல என தெரிவித்துள்ளார் ஈரானிய உச்ச தலைவர் அலி கொமேனி. துருக்கியின் தெற்கு பகுதியில் உள்ள அந்தாலியா விமான நிலையத்தில் ரஷ்ய விமானம் ஒன்று தரையிறங்கும் போது விமானத்தின் என்ஜின் திடீரென தீ பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பிரான்ஸ் நகரபிதா ஆன் இதழ்கோ 2026 ஆண்டு இடம்பெற்றுள்ள நகரசபை தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அறிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தில் ஜெனீவாவில் உள்ள வீடு ஒன்றில் தபால்பட்டி ஒன்றிலிருந்து வெடிகுண்டு வெடித்ததில் ஒரு குழந்தை காயமடைந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. பிரேசிலின் அலகோபாஸ் மாநிலத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடந்த பயங்கரமான பேருந்து விபத்தில் 23 பேர் பரிதாபகரமாக உயிரிழந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் IPL அதாவது 2025 இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் குறிப்பிடத்தக்க அளவில் நுழைந்துள்ளனர். சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் நடைபெற்ற மெகா ஏலத்தில் ஒரு வீரர் உட்பட 7 வீரர்கள் உயர்தர ஒப்பந்தங்களை பெற்றுள்ளார்கள். ரவிச்சந்திரன் அஸ்வின் மீண்டும் CSK அணிக்கு செல்வதில் மகிழ்ச்சி அடைவதாக உருக்கத்துடன் தெரிவித்துள்ளார்கள். 2025 IPL ஏலம் நேற்றைய தினம் தொடங்கி இருக்கின்றது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரவிச்சந்திரன் அஸ்வினை 9.75 கோடிக்கு எடுத்துள்ளது. இதன் மூலம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு அஸ்வின் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் விளையாட உள்ளார். போர்த்துகல் நட்சத்திரம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ மீது இந்திய வம்சாவளி ஒப்பனை மருத்துவர் ஒருவர் வழக்கு தொடர்ந்துள்ளார்.
மீண்டும் சென்னை அணியில் இணைய உள்ளது குறித்து அஸ்வின் இறுக்கத்துடன் பேசிய ஒளிநாடா ஒன்று சிஎஸ்கே எக்ஸ் இணையதளத்தில் பகிரப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.